ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறக்கு 1800 ரூபாயிலையும் கட்டுறாங்க, 2400 ரூபாயிலையும் கட்டுறாங்க, ஸோ 2500 ரூபாயிலையும் வந்து கட்டுறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ ஏன் இந்த டிஃப்ரெண்ட்டு, எதில் வந்து இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து வீட்டில் போய் கேட்குறப்போ, புது வீடு கட்டியிருப்பாங்க, போய் கேட்குறப்போ ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா ஒரு 1800 ரூபாயிலே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2400 ஆச்சு, 2200 ஆச்சு ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எதனால் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காரணம். நீங்கள் வந்து எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் காசு. இப்போது ஒரு 1800 ரூபாய்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. 2400 ரூபாய்க்கு அதுக்கேற்ற அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு கடையில் போய் ஒரு அரிசி வாங்குறீங்க அப்படின்னா 25 கிலோ ஒரு சிப்பம் எடுத்துக்குங்க. அந்த சிப்பம் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஒரு சில பேர் 1500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போது ரெண்டுமே அரிசி தான், ஆனால் வந்து ஒன்று 1500 ரூபா இருக்குது, ஒன்று 2000 ரூபா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒன்று பிராண்டாக இருக்கலாம், இன்னொன்று பார்த்திங்கன்னா அதோட குவாலிட்டியாக இருக்கலாம். ஸோ அதில் அதோட தன்மை, இப்போ வந்து ஒரு சில அரிசிகள் வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்கும், ஒரு சில அரிசிகள் ரொம்ப சன்னமாக இருக்கும், அப்போ அதோட ரேட் அதிகமாக இருக்கலாம். ஒரு சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும், அதனால் ரேட் கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து என்ன இருக்குது, நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 1800 ரூபாயிலையும் வீடு கட்ட முடியும், 2400 ரூபாயிலையும் வீடு கட்ட முடியும். அப்போ 1800 ரூபாயில் கட்டுற இன்ஜினியர் வந்து ரொம்ப பெஸ்ட்டான இன்ஜினியர், இல்லை வந்து குவாலிட்டி கம்மியாக கொடுக்குற இன்ஜினியர், இந்த ரெண்டையுமே நம்ம எடுத்துக்க முடியாது. ஒன்று வந்து சூப்பர் பரவாயில்ல ரேட்டு கம்மியாக கட்டி தராரு அப்படின்னு நல்ல விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று சில பார்த்தீங்கன்னா இவர் குவாலிட்டியே எல்லாம் கட்டுவார், ரொம்ப லோ குவாலிட்டி மெட்டீரியல் போட்டு கட்டுறாரு, அதனால வந்து இவர் வந்து பேட் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து உண்மை கிடையாது. அதாவது நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். இப்போ சிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செட்டிநாடு பிராண்டும் இருக்குது, இதே வந்து பார்த்தீங்கன்னா பிரியா பிராண்டும் இருக்குது. செட்டிநாடு பிராண்டு வந்து 380 ரூபாய்க்கு விற்கிறாங்க, பிரியா பிராண்டு 320 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதில் கலக்கக்கூடிய மூலப்பொருள்கள் வந்து நமக்கு வித்தியாசம் இருக்கும். ரெண்டாவது பிராண்டுக்கு ஒரு 10 ரூபா வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது கொஞ்சம் ஃபேமஸான பிராண்ட் அப்படிங்கிறனால ஒரு 10 ரூபா வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து கலக்கக்கூடிய மூலப்பொருள்கள் ஃப்ளையர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பிபிசின்னு சொல்லுவாங்க, போர்சலானிக் மெட்டீரியல் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக ஆட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அதோட ரேட் வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க. ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டாடா பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரேட் அதிகம், இதே வந்து வைசாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரேட்டு கம்மி. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து நிறையா என்ன இருக்குது, நமக்கு கம்பியிலேயே வந்து நமக்கு நிறையா வித்தியாசமான கம்பி இருக்குது, புல்கிட் கம்பின்னு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைல்ஸு, நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 50 ரூபாய்க்கு டைல்ஸ் இருக்குது, 30 ரூபாய்க்கு டைல்ஸ் இருக்குது, 80 ரூபாய்க்கு டைல்ஸ் இருக்குது. அப்போது நான் வந்து அதிகமாக காசு போட்டு கட்டுறேன், நான் ஒரு பெரிய ஒரு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபாயில் வீடு கட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டைல்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 70 ரூபா 80 ரூபான்னு போட்டு கஜேரியா டைல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஜான்சன் ஒரு டைல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதே லோக்கலில் நான் ஒரு சின்ன வீடு தான் கட்டுறேன், எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா தான் எஸ்டிமேட் அப்படிங்கிறவங்க ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் வந்து காஸ்ட் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அப்போது 1800 ரூபாயில் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு குவாலிட்டி தான் இருக்கும், அதுக்கேற்ற அளவுக்கு தான் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளால் போட முடியும். அப்போது 2400 ரூபா கட்டுற வீட்டை வந்து நம்ம பார்த்துட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப லோ குவாலிட்டியில் கட்டிட்டாங்க அப்படின்னு அந்த இன்ஜினியரை பிடிச்சி பேசுறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஏன்னா நம்ம கொடுத்துருக்க காசுக்கு உண்டான அளவுக்கு தான் வந்து கட்ட முடியும். ஒரு சில இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து நல்லதமாக செய்கிறாங்க, ஒரு சில இன்ஜினியர்ஸ் வந்து தப்பு பண்ணுறாங்க, நாங்கள் இல்லைன்னு மறுக்கல. ஆனாலும் வந்து ஒரு 1800 ரூபாயில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறாங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1800 ரூபாய்க்கு கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு மெட்டீரியல்ஸ் தான் வந்து போடுவாங்க. நம்ம வந்து சாலிட் பிளாக் தான் யூஸ் பண்ண முடியும், செங்கல் சேம்பர் பிரிக்ஸோ இல்லை வந்து வயர்கட் பிரிக்ஸோ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 1800 ரூபா தான் நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கே காஸ்ட்டு. ஸோ அப்போ அது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் இப்போ மாற்ற நமக்கு காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகும், இல்லை காஸ்ட் இன்க்ரீஸும் ஆகும். அப்போது நம்ம 1800 ரூபாய்க்கு வீடு கட்டினீங்க அப்படின்னாலும் அது நிலச்சி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது வந்து அதனால் வந்து அது இடிஞ்சு விழுந்துருமோ இல்லை வந்து டேமேஜ் ஆயிருமோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ளையாஸ் போட்டு பிரிக்கை போட்டு கட்டிங்கனாலும் சரி, இல்லை வந்து சாலிட் பிளாக் போட்டு கட்டிங்கனாலும் வீடு நல்லா தான் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் செங்கலை யூஸ் பண்ணி கட்டுறப்போ இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ரெக்வயர்டு ஸ்ட்ரென்த் வந்து ரெண்டுலேயுமே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் 2400 ரூபாயில் கட்டினா தான் ரொம்ப நாளைக்கு 50 வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. எப்படி கட்டினீங்கனாலும் 50 வருஷத்துக்கு இருக்கும். ஓகேங்களா? ஆனால்
அதோட குவாலிட்டி கொஞ்சம் அதிகம், இதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ரெண்டு ரேட்லேயுமே வந்து நம்மளால் வீடு கட்ட முடியும். அதில் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக கட்டுறாங்க, அது வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சினாரியோவில் 1800 ரூபா அப்படிங்கிறதே வந்து ஒரு கரெக்டான அமௌண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட குறைச்சிங்க அப்படின்னா நிறைய வந்து நமக்கு இப்போ தலை வைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு என்ன ஆகும், ரொம்ப குவாலிட்டி வந்து கம்மி பண்ணணும், இல்லை மெட்டீரியலை ரொம்ப கம்மி பண்ணணும், அப்போ தான் வந்து நம்மளால் பண்ண முடியும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு 1800 ரூபா அப்படிங்கிறது பேசிக்கு. அந்த பேசிக்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2500 ரூபா 2600 ரூபாய்க்கு கட்ட முடியும். ஆனால் 1800 ரூபாய்க்கு கட்டுறது ரொம்ப சிரமம். அதாவது நீங்கள் வந்து இன்ஜினியர் வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே எடுக்காமல் இருந்தால் தான் அந்த 1800 ரூபாய்க்கு செய்ய முடியும். இன்ஜினியரோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து அவங்களோட மெட்டீரியல் பர்ச்சேஸில் அவங்களுக்கு கிடைக்கிற கமிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த லேபரில் அவங்களுக்கு கிடைக்கிறக்கூடிய ஒரு அமௌண்ட்டு, இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10% வந்து ப்ராஃபிட் வந்து எல்லா இன்ஜினியர்ஸுமே ஓரளவுக்கு வந்து வைக்கிறாங்க. ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்க வந்து ஒரு 8% 7% வைக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து 18% 20% வைக்கிறாங்க. 20%ல வைக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப நாளைக்கு இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? ஸோ 10% நார்மல். இப்போ வந்து நீங்கள் ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா அவரோட ப்ராஃபிட். ஏன்னா அந்த அளவு கூட, அந்த அமௌண்ட்டு கூட இல்லாமல் ஒரு இன்ஜினியர் வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் ஒரு இன்ஜினியர் வந்து அவருக்கு செய்கிற தொழிலில் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்க. 10% ப்ராஃபிட் எதிர்பார்க்கிறவங்க இது வரைக்கும் நிலச்சி நின்றுருக்காங்க. 20% 30% ப்ராஃபிட் எதிர்பார்க்குறவங்க வந்து இந்த ஃபீல்டில் நிலச்சி நிற்க கண்டிப்பாக முடியாது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.